வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன், கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட். இன்றைக்கு நாம் பார்க்க போகும் முக்கிய தலைப்பு மகர லக்கின கணவன் மனைவியின் தன்மைகள். இது பொது பலன்களே. மகர லக்கணத்தோட இயல்புகள் என்னங்க? அன்பு, பண்பு, பாசம், நேசம் இவர்களிடம் இருக்கும். இவங்க அதை வெளிக்காட்ட மாட்டாங்க. காலப்புருஷனுக்கு 10வது லக்கணம், அதாவது பட்டம், பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை, தொழில் உடன்கூடிய லக்கணம். அது மட்டுமல்ல, தாழ்மையான எண்ணங்களை உடையவர்கள், தள்ளி போடும் குணம் உடையவர்கள், கோழைத்தனம் இருக்கும் இவங்ககிட்ட, சனியன்ட்ட. ரெண்டாவது, கடின உழைப்பு, எவ்வளோ வேணாலும் வேலை பார்க்கும், ஒர்க்ககாலிக்குரிய லக்கணம் மகர லக்கணம். இவங்ககிட்ட ஒரு டிராபேக் என்ன தெரியுமா? யோசிச்சு எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் குழம்பி போவார்கள். எச்சரிக்கை, மிகவும் எச்சரிக்கையான மனிதர்கள், எச்சரிக்கையான செயல்படுவர்களை உடையவர்கள். இவங்ககிட்ட நம்ம ஒரு பொறுப்பு கொடுத்தோம் அப்படின்னா இந்த மகர லக்கணத்துக்கிட்ட பார்ப்பாங்க. ஆனால் செயல்பாட்டுக்கு ரொம்ப யோசிப்போம், கொண்டு வர ரொம்ப யோசிப்போம். மிக 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 நிதானத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள். என்னங்க? மிக மிக நிதானத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள். இதுதான் இங்கே பிரச்சனை. யாரும் வேணாங்க, நம்ம பொழப்ப பார்ப்போம், நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம். யாரும் நமக்கு வேணாங்கிற லக்கணம் மகர லக்கணம். ரெண்டாவது, மற்றவர்களிடமிருந்து விலகித்தான் வருவாங்க, மிங்கிள் ஆக மாட்டாங்க. இங்கே பிரச்சனை தான். ரெண்டாவது, ரிசர்வ்டு டைப். இவங்க தனிமை விரும்பிகள், தன்னலம் உள்ளவர்கள், தன் செயலை தானே செய்து கொள்ளக்கூடியவர்கள், சோம்பேறிகள். அடேங்க அப்பா! பின் சனியன், சரராசி சனியன், என்னங்க, மண் ராசி உடைய சனியன். இத்தனை குணங்களும் அந்த சனியனிடம் உண்டு. அது மட்டுமல்ல, கடின உழைப்பு சனியன். ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனை சனியனுக்கு என்ன தெரியுமா? நம்ம கீழே விழுந்து விடுவோமோ, நம்மளை யாரும் கவனிக்காமல் விட்டுருவாங்களோ, நம்மளை யாரும் பார்க்க மாட்டுருவாங்களோ, நம்மளை யாரும் கண்டுக்காமல் விட்டுருவாங்களோ, அது மட்டும் இல்லை, நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் கைவிட்டு போயிடுவோம், நம்மகிட்ட இருந்து தங்காதோ, எதுவுமே தங்காதோ அப்படிங்கிற நினைக்கக்கூடிய லக்கணத்தை லக்கணம் எதுங்க? மகர லக்கினம். அது மட்டும் இல்லை, இவங்ககிட்ட இருக்கிற டிராபேக் என்ன தெரியுமா? நிதானம். அதாவது சில விஷயங்கள் இவங்ககிட்ட எரிச்சலை தரும். மகர லக்கணத்தின் சில விஷயங்கள், சில விஷயங்களில் மிக 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 எரிச்சலை தரும். உண்மைதான். இவங்களோட சில செயல்பாடுகள் எரிச்சலை தரும். அதாவது நிதானம்னா சாதாரண நிதானம், ரொம்ப ரொம்ப நிதானம், ரொம்ப நிதானம். டிராபேக் இதுதான் மகர லக்கணத்தோட. ஆனால் கடகம் அப்படி இல்லை. இவங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் அப்படி இல்லை. அன்பு, பண்பு, பாசம், நேசம் உடையவர்கள். கவனிக்கணும். இவங்க அது மட்டுமல்ல, எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணி காமிப்பாங்க. யாருக்கும் இவங்க பகை கிடையாது. இங்கே பிரச்சனை அதுதான். யாருக்குமே இவங்க பகையும் கிடையாது. எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கும். அதாவது நம்மளை சுற்றி எல்லாரும் இருக்குன்னு நினைக்கக்கூடிய லக்கணம் அது கடகலக்கணம். பிரச்சனை தான், நம்மளை சுற்றி எல்லாம் இருக்கணும். இதுதான் அந்த கடக லக்கணத்தோட இயல்பு. தாயன்புடைய லக்கணம், பயணங்களை விரும்பக்கூடிய லக்கணம். அதாவது இதுதான் அந்த லக்கணம். இவங்க அனைவரையும் இழுக்க பார்ப்பாங்க, அனைவரையும் ஈர்க்கக்கூடிய குணமுடையவங்க கடகலக்கணக்காரங்க, கடகராசிக்காரங்க. ஆனால் மகர லக்கணக்காரங்க இவர்களின் பழக்க வழக்கத்தையும் சுற்றுச்சூழல் அமைப்பையும் தடை சொல்லக்கூடாது, தடை செய்யக்கூடாது. எதுலேயுமே மூக்கு நுழைக்கூடாது மகர லக்கணம். இது பொது பலன்களே. மூக்கு நுழைக்காதீங்க. இவங்க பழக்க வழக்கங்களையும் சுற்றுச்சூழலையும், அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு இருக்கிற ஒரு அழகாக கட்டுப்பாடு வச்சுருப்பாங்க. அழகாக கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. அந்த கட்டுப்பாடுகளை தடை செய்யாதீர்கள். தடை செய்கிறத நிறுத்துங்க. மூக்கை நுழைக்காதீங்க. அவங்க போக்கில் விட்டுருங்க. நீ எதுக்கு அங்கே போகிற? நீ என்ன பண்ண போகிற? நீ என்ன செய்ய போகிற? அங்கே போனால் ஏதாவது நன்மையா அப்படின்னு கேட்காதீங்க. விழுந்துதாட்டி அந்த மகர லக்கணத்துக்கு விழுந்துதாட்டி
அவங்களோட இயல்புகளையும் உணர்வுகளையும் தடை செய்யாதீங்க. உங்கள் உணர்வோட அவங்கள வந்து போய் காயப்படுத்தாதீங்க. அங்கே போய் என்ன ஆகுது? அங்கே போனால் உனக்கு என்ன நன்மை? என்ன போய் என்ன போகுது? உங்களை தடை சொல்லாதீர்கள் அவங்கள. இதுதான் ட்ராபேக். அந்த மகர லக்கணத்துக்கு இந்த ட்ராபேக் இதுதான். இதை புரிந்து கொண்டீர்களே, ஆனால் வாழ்க்கையும் உங்களுக்கு நன்மை தான். கவனிக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் சென்று சேருங்க. நன்றி, வணக்கம்.